32 தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறாரு. ஏன் இந்த உறுப்பு 32 மட்டும் அண்டர்லைன் பண்ணி சொல்றாரு அப்படின்னா, தனி மனிதன் தன்னுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டு பெறுவதற்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் செல்வதற்கு இந்த ஆர்டிகல் 32 தான் அவருக்கு பயன்படுகிறது. ஸோ என்போர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ், தன்னுடைய அடிப்படை உரிமைகளை இந்தியாவோட விளிம்பு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு குடிமகன் கூட இந்த உறுப்பு 32 பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்று தன்னுடைய உரிமைகளை மீண்டும் பெறலாம். அந்த உரிமைகளை மீண்டும் பெறுவதற்கு சுப்ரீம் கோர்ட் ரிட், அதாவது நீதி பேராணை, நீதி பேராணையின் கீழே ஒருடைய குடிமகனுடைய உரிமைகளை மீட்டு திரும்ப கொடுக்கிறது. ரிட் நீதி பேராணை அப்படின்னா ஒரு செயலை செய்யுங்க அல்லது செய்யக்கூடாது அப்படின்னு சட்ட முறைப்படி ஒரு நீதிமன்றம் வழங்கும் ஆணைதான் நீதி பேராணை. இந்த நீதி பேராணையில ரிட்டுல எத்தனை ரிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நன்றி.